தாவேகா தரப்பு அமைதியாக இருக்கு, எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கரூர் சம்பவத்துக்கு கூட அவங்க ரியாக்ட் பண்ணாம தான் இருக்கிறாங்க. அந்த சூழல் அப்படி இருக்கு. இதுல காங்கிரசினுடைய நிலைப்பாடை பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, 2 முறை திரு உதயநிதி அவர்கள் கை நம்ம விட்டு போகாது, காங்கிரஸ் நம்மோட தான் இருக்குன்ற துணிப்பட பேச சூழல். அப்ப ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கா? அதுக்கு தான் உதயநிதி ரியாக்ட் பண்றாரா? இல்லை, இப்போ ராகுல் காந்தி பேசினது ஒன்றும் பெருசாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை. 26 எலெக்ஷனில் அவங்க கண்டிப்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை, நான் உறுதியாக நம்புகிறேன். விஜய் நம்பிலாம் காங்கிரஸ் போகாது. ராகுல் காந்தி பேசினது 2 விஷயம். ஒன்று, 2009 அவர் விஜய் அவருக்கு பரிச்சயம். விஜயை பிஜேபி பக்கம் போயிட விடாமல் இழுக்கிறதுக்கு, தன் பக்கம் போவாட்டியும் அவர் தனியாக நிற்கிறதுக்கோ அல்லது அவருடைய அரசியல் வேறு விதமான பாதையில் போவதற்கு, அதாவது பிஜேபி பக்கம் அவர் போயிடக்கூடாது, அதை ஒரு தடுப்பதற்கான ஒரு வேலை தான் முதல்ல காரியம். 2வது கூடுதல் இடங்களை திமுகவிடம் கோரி பெறுவது. லாஸ்ட் டைம் 25 சீட்ஸ் வாங்கினாங்க, கூட 5 சீட் அதிகபட்சம், அதுக்கு மேலே ஸ்டாலின் கொடுக்க போகிறது கிடையாது. 2011 63 சீட் வாங்கி 5 ஜெயிச்சாங்க, 16 41 வாங்கி 8 ஜெயிச்சாங்க. 2021 ரொம்ப ஹார்ட் பார்கெனிங், 20 சீட்டுக்கு மேலே ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்போ கடைசி நேரத்தில் சோனியா காந்தி அவருடைய தலையீட்டில் தான் 25 சீட் வந்து. இந்த முறை அது கூடுதலாக ஒரு 5 சீட் வரைக்கும் போகலாம். ஸோ இந்த ஒரு காலில் 2 மாங்கான்ற மாதிரி இந்த 2 காரணங்களுக்காக தான் அவர் பேசியிருக்காரு. கூட்டணி விட்டு போவதற்கெலாம் 100% வாய்ப்பு இல்லை, நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ தாவேகா விஷயத்தில் தேசிய தலைமை தெளிவாக இருக்குது. திமுக தான் நம்மளோட பார்ட்னர், அதை விட்டு போக முடியாது, போகக்கூடாது. லோக்கல் காங்கிரஸில், ஸ்டேட் காங்கிரஸில் சிலருக்கு திமுக தலைமை மீது இருக்கக்கூடிய அதிருப்தி காரணமாக அவர்கள் விஜய் ஃபேக்டரை எடுத்து வச்சு பேசுகிறாங்களே. அதிருப்தி இருக்குது, நிறையவே இருக்குது. காங்கிரஸுக்குள்ள லோக்கல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில், தமிழ்நாடு காங்கிரஸில் திமுக மீது நிரம்ப அதிருப்தி இருக்குது. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, காங்கிரஸ் எம்பிஸ், அவர்கள் எல்லோருக்குமே கிட்டத்தட்ட யுனானிமஸாக என்னால் சொல்ல முடியும், 9 எம்பிக்களுக்குமே நிறைய குறைகள், அவங்களுக்கு வருத்தங்கள் திமுக அரசின் மீது இருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு காங்கிரஸ் எம்பிக்களை அழைத்து முதலமைச்சர் பேசினார், காங்கிரஸ் எம்பிஸோட. ஜோதிமணி அவங்க இஷ்யூக்கு அப்புறம், அதுக்கு பிறகு இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் நினைக்கிறேன். இது சாதாரணமாக அந்த மாதிரி நடக்காது, நான் அறிந்த வரையில் அப்படி நடந்ததில்லை. காங்கிரஸ் எம்பிஸ் கிட்ட முதலமைச்சர் பேசுறதுன்றது அது அவங்களுக்கு நிரம்ப குறைகள் இருக்கின்றன. அவங்க எம்எல்ஏ சொன்னால் மந்திரிகள் செய்கிறாங்க, பட் எம்பி சொன்னால் செய்யலை. தொகுதி வாரியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முதலமைச்சர் அட்ரஸ் பண்ணார் அப்படின்றாங்க. ஸோ இந்த உறவில் எந்த மாற்றமும் இருக்காது நான் நம்புகிறேன். இந்த 26 திமுக காங்கிரஸ், இன்னும் சொல்லப்போனால் இடதுசாரிகள், விசிக, மதிமுக, இன்ஃபேக்ட் மதிமுகக்குள்ளே சில பிரச்சனைகள் இருந்தது. ஒரு 3 பேர் ஸ்டாலின் முன்னிலையிலே சேர்ந்தாங்க. அதுக்கு பிறகு ஏற்பட்ட சூழல் கூட இப்போ முற்றிலுமாக மாறி அவங்களுடைய மாநாட்டில் அதிகமாக ஆதரித்து பேசினாங்க. கரூர் சம்பவத்தில் அதிருப்தியாளராக கருதப்படுகிற நம்முடைய துரை வைகோ அவர்களே திமுக அரசை ஆதரித்து தான் பேசியிருக்கிறார். ஆனால் காங்கிரஸ், அதுவும் ப. சிதம்பரம் 4 புறமும் தவறு நடந்திருக்குன்னு சொல்றதும், இப்போ நீங்கள் கலெக்டர் மீது நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணுன்றது கிட்டத்தட்ட மறைமுகமாக அது அரசின் மீதான விமர்சனம் தான். கண்டிப்பாக அந்த விமர்சனம் இருக்க தான் செய்யும். அது இல்லாமல் இப்போ விசிக ஆதரிக்கிற மாதிரியோ, இடதுசாரிகள் ஆதரிக்கிற மாதிரியோ, மதிமுக ஆதரிக்கிற மாதிரியோ கரூர் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி திமுக அரசை ஆதரிக்கவில்லை என்பது உண்மை. ஏன், என்ன காரணம்? உண்மை அதுதாங்க. இதை விஜய் மட்டும் காரணம் கிடையாது. விஜய், பொதுமக்கள், அரசு கண்டிப்பாக ஈரோடு கலெக்டரையும் எஸ்பியும் மாநில அரசு சஸ்பெண்ட் செய்திருக்கணும். இல்லை, எலெக்ஷன் நேரத்தில் அப்படி ஒரு ஸ்டாண்ட் காங்கிரஸ் எடுத்தா அது திமுக தலைமைக்கு இல்லை, ஒரு இஷ்யூவை வச்சு நம்ம அந்த உறவை எடை போட முடியாது. அப்படி விஜய், நம்ம அது ஒரு டைம் டெஸ்டட் அலையன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2004 இந்த 21 ஆண்டுகளில் ஒரே ஒரு தேர்தலில் தான் அவங்க விலகி இருந்திருக்காங்க. 2004, 9, 11 இருந்தாங்க. 14 மட்டும் வெளியில் போனாங்க. அகைன் 16, 19, 21, 24 7 தேர்தல்களை தொடர் வெற்றி 7 தேர்தல்களை கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு 4 ஆண்டுகள் குறைவாக இருக்கக்கூடிய 21 ஆண்டுகளில் அவர்கள் அந்த அலையன்ஸை கட்டி காப்பதும், அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் மரணத்துக்கு பிறகு ரொம்ப இன்க்ளூசிவாக அவர் இந்த அலையன்ஸை கொண்டுட்டு போகிறார். ஆகவே காங்கிரஸ் திமுக அலையன்ஸை விட்டு அதில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் இவர்களிடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிந்துணர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. தாவேகா ஒருவேளை காங்கிரஸோட பேர வலிமையை அதிகப்படுத்தி இருக்கா? அதுதான் கேஎஸ் அழகிரி. அதுதான் நான் சொன்ன, ஒரு 5 சீட்டு கிடைக்கும், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அங்கே பெருசாலாம் ஸ்டாலின் கொடுத்துருவும் மாட்டார். ஆட்சியில் பங்குன்றது சத்தியமாக கிடைக்காது. கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிச்சாலும் அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை திமுக ஏற்றுக்கொள்ளாது. அது அவருடைய பலவீனம். ஒருபோதும் ஸ்டாலின் அவர்கள் அதை செய்ய மாட்டார். அந்த விஷயத்தில் கலைஞரை விட ஸ்டாலின் ரொம்ப உறுதியாக இருப்பார், நான் அதை நம்புகிறேன்.
ஆகவே இது ரெண்டு விஷயம் தான் விஜயன். இது ரொம்ப பெருசா நம்ம ரீட் பண்ண வேணாம் நான் பார்க்குறேன். ராகுல் காந்தி வந்து விஜயோட பேசியது வந்து ஒன்று அவர் பிஜேபி பக்கம் போயிடாம அவர் இழுக்கணும்னு பார்க்குறாரு. இரண்டாவது வந்து அதுதான் அப்ப திருமாவளவன் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து பாஜக விட்டுறாதீங்க தாவேக்காவை, காங்கிரஸ் நீங்க எடுங்க ஹேண்ட். அது நல்ல பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. நான் பேசியவரை இடதுசாரி தோழர்கள், காங்கிரஸ்குள்ள இருக்கக்கூடிய கம்ப்ளீட் செக்யூலர் ஃபோர்ஸஸ், திருமா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கவலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஜயை வந்து அந்த பக்கம் தள்ளிடக்கூடாது, பிஜேபி பக்கம் நம்மளே புஷ் பண்ணிடக்கூடாது. அது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு உண்மையாவே மாநிலத்தின் நலனில் அக்கறை உள்ள, மதச்சார்பின்மையில் அக்கறை உள்ளவர்கள் எல்லோருமே நினைக்கிறாங்க. அது ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். திமுகவுக்கும் விஜய்க்கும் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் விஜய் அவர்களை வந்து பாஜக பக்கம் தள்ளிவிடக்கூடாது என்பதில் ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய அக்கறை, அதனால தான் அவர் பேசியிருக்காரு. இடதுசாரி தோழர்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை, திருமாவுக்கு இருக்கக்கூடிய அக்கறை வந்து இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில்வர் லைன். ஸ்டாலின் அவர்களுக்கு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அவரும் வந்து விஜயை வந்து அந்த பக்கம் தள்ளுறது மூலமாக இவர்களுடைய தேர்தல் தோல்வியோ அல்லது தேர்தல் ஏற்படக்கூடிய பாதிப்பையோ தாண்டி மாநில அரசியல் அது ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையான மாற்றங்கள் வந்து பாரதூரமானவை. இந்த புரிதல் வந்து முதலமைச்சருக்கும் இருக்குது, ராகுல் காந்திக்கும் இருக்குது, இடதுசாரிகளுக்கும் இருக்குது, திருமாவுக்கும் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன்.